இன்னைக்கு நிறைய பேர் பணத்து பின்னாடியே ஓடுறாங்க. பணத்து பின்னாடியே ஓடுறாங்க. ஓடுங்க. பணம் கிடைக்குமானா எனக்கு தெரியாது. ஆனா, அந்த பணம் சம்பாரிச்சவங்க எல்லாரையும் கேட்டீங்கன்னா, அதாவது உச்சத்துல இருக்கிறவங்கள போய் கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, அவங்க பணத்து பின்னாடி ஓடல. வெற்றியை தேடி அவங்க வாழ்க்கையில எதையோ ஒரு விஷயத்த புடிச்சு, அதன் பின்னாடி போயிட்டு, அதனால பல கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்லாம் சில விஷயங்கள்ல 50 வருஷம் கிட்டத்தட்ட கடைசியில போய் ஜெயிச்சவங்கலாம் இருக்காங்க. வேதத்துல எல்லாமே இருக்கு. வேதத்துல இல்லாத விஷயம் ஒண்ணு கூட இல்ல. அனைத்துமே வேதத்துல இருக்கு. தேடணும். தேடுனா எல்லாமே கிடைக்கும். ஸோ பணம் வேணும்னா, பணத்துக்கு பின்னாடி போனா கிடைக்குமானா எனக்கு தெரியாது. ஏன்னா பணம் வந்து தானா வராது. ஏதோ ஒரு விஷயத்த உங்க கையில கர்த்தர் குடுத்திருப்பார். ஒரு தாளந்து. அந்த தாளந்து என்னன்னு நீங்க செக் பண்ணி பாரு. தாளந்துன்ற தமிழ்ல வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வந்து பைபிள் பார்த்தீங்கன்னா, அது வேற மீனிங் வரும். நம்ம உங்ககிட்ட திறமைன்னு சொல்றேன் நான். திறமை. உன்கிட்ட குடுத்திருக்கிற ஒரு திறமை. அது என்னது பாரு. ஒரு நல்லா பாடுவ. இல்ல நல்லா மியூசிக் வாசிப்ப. இந்த குறை சொல்றாங்கல்ல, அது ஒரு டேலண்ட் தான். அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ண சொன்னா, நீ சூப்பர்வைசர் வேலை செய்யலாம். அந்த இடத்துல அது ஒரு திறமை தான். QCன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல். இதுல என்ன குறைன்னு கண்டுபிடிக்கணும். குறை கண்டுபிடிக்கலாம் அந்த வேலைக்கு போயிடுங்க. ஈஸியா அந்த வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு உடனே வந்து சம்பளம் அதிகமா கிடைக்கும். ஏன்னா செக் பண்ணி பார்க்கணும். ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் இல்லாம செக் பண்ணி பார்க்கறது உன்னால தான் முடியும். எல்லாராலையும் முடியாது. அதேபோல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க போயிட்டு நீ அந்த குழம்புல டேஸ்ட் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு இது உப்பு இல்ல, இது காரம் இல்லன்னு சொல்லும்போது சம்பளம் குடுப்பாங்க. எவ்வளவு குடுப்பாங்கன்னா, லட்சங்கள்ல குடுப்பாங்க. எனவே அதுவும் ஒரு தகுதி. அத நீங்க குறைவா நினைக்காதீங்க. குறை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு தகுதி தான். அத கரெக்ட்டா பயன்படுத்தினா உங்களுக்கு காசு, உங்களுக்கு பணம். எனவே உன்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு கண்டுபிடி. சில பேருக்கு காது நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதாவது மியூசிஷியன்ல பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க பொதுவா, இந்த இடத்துல சுதி சேரல. கொஞ்சம் லைட்டா இதுக்கு குறையுதுன்னுவாங்க. நல்லா தானே இருக்குது. மத்தவங்களுக்கு கேட்டா, ஒண்ணும் தெரியலையே. தெரியாது. அந்த காது வேற, இந்த காது வேற. ஆவியானவர் பேசுறத கேட்கறது ஒரு காது. அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, சாமுவேலுக்கு கேக்குது, ஏலி தாத்தா கேட்கல. இத்தனைக்கும் ஏலி தாத்தா வந்து பாஸ்டர் அவர். அதாவது அங்க பிரதான ஆசாரியன். அவருக்கு கேட்காது. ஆனா குழந்தை சாமுவேலுக்கு கேக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளை போல மாறுங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா, நீ சிறு பிள்ளையா மாறணும். ஆண்டவருடைய காட்சியை பார்க்கணும். அப்படி சொன்னா என்ன பண்ணணும்? கழுதைக்கு தெரியுது, தேவதூதன் நிக்கிறான். மேல உட்காந்து தீர்க்கதரிசிக்கு தெரியல. என்ன நடக்குது இங்க யோசிச்சு பாருங்க. கழுதை கணக்கு போட்டு சொல்லுது, இத்தனை முறை நடிக்கிற கணக்கு தெரியுது கழுதைக்கு. அதனால தான் பொழுது இப்ப சண்டை போடும்போது எல்லாம் சொல்றாங்க, கழுதை கணக்கு தெரியுதா உனக்கு? என்ன கழுதை? நான் நார்மலா பேசும்போது கழுதையை ஒப்பிட்டு பேசினுக்கிறாங்க. ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தது கழுதை மேலதான். கழுதை தான். நான் கூட ஒரு கழுதை தான். ஆனா என் மேல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தாதான் எனக்கு மகிமை. எங்க மாமனார் சொல்லுவார் அடிக்கடி ஒரு வார்த்தை, நான் கழுதை, நான் வந்து ரொம்ப இந்த லெவல்ல இருந்தேன், கர்த்தர் என்னை இப்படி உயர்த்தினார். உண்மை. தன்னை தானே தாழ்த்துறவன் மட்டுமே உயர்த்தப்படுவான். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சுக்கோ நீ யாருன்னு உனக்கே தெரியும். காசு வேணுமா? கர்த்தரை கேளுங்க. எப்படி வரும் பணம்? நீ உனக்கிட்ட இருக்கிற ஒரு தகுதி, அது என்ன தகுதின்னு பாரு. அந்த தகுதியை எடுத்து அதை வச்சு வேலை செஞ்சா அது 2ஆம் மாறும், 3ஆம் மாறும், 4ஆம் மாறும். அதை எடுத்து பொத்தி வச்சிருந்தீங்கன்னா பயன்படுத்தாம ஆண்டவர் வரும்போது கணக்கு கேட்பாராம். உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல, உனக்கு தாளந்தை கொடுத்தேன்ல, திறமையை கொடுத்தேன்ல, என்ன பண்ண? கேட்கும்போது அந்த குழந்தையோ, அந்த பெரியவங்களோ, அந்த நபர்கள் யாரோ சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பத்திரமா வச்சிருந்துருக்கேன். உன்னை கிட்ட இருக்கிற அந்த தாளந்தையும் வாங்கிக்கின்னு உன்னை தூக்கி எங்க போடுவாருன்றத நீயே பைபிளை போய் படிச்சு தெரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நாளும் நீ கஷ்டப்படவோ, பட்டினியா இருக்கவோ, நீ பஞ்ச பரதேசியாக வாழவோ கர்த்தருக்கு விருப்பம் இல்லை.
உன்னை ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமுமாக மாற்றி உன்னை அலங்கரித்து உனக்கு சகலத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு நீ அடிமையாக தான் கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை தான் உனக்கு டேஞ்சரை கொடுத்துரும். எனவே இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் நிறைவாக தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.